5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல வந்து தீவிரவாதி முஸ்லீம வந்து தீவிரவாதிகள் சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு நான் ஒரு சமுதாயத்துல பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். எங்க அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன். நான் இந்த அவையில் பேசுவேனா, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, நான் சட்டமன்றத்துக்கு போவேனா என்ற கனவிலே வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்திலே என் கிராண்ட்ஃபாதர் அரசியலில் இருந்தாலும், வி.எம். மொய்தீன், வி.எம். யூசுப் போன்றவர்களெல்லாம் முஸ்லிம் லீக்கில் பயணித்தாலும் 1997 தமுக என்ற இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு சமூக பணியாற்றி இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாளாக ஓடிக்கொண்டிருந்த என்னை எல்லோரும் பார்த்து சொல்வார்கள், உனக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்குமா, எம்எல்ஏ அவரு சாதாரணமா, எம்எல்ஏ ஆனா 10 கோடி 15 கோடி தேவைப்படும். நம்ம எலெக்ஷன் நடக்கும்போது பார்க்கலையா, தேர்தல் கமிஷன் எவ்வளவு வழக்கு தொடர்ந்து கொலுசு கொடுக்கறாங்க, பயாஸ்கோப் படத்தை காட்டுறாங்க, விளக்கு கொடுக்கறாங்க, பணத்தை கொடுக்கறாங்க. இவ்வளவும் கொடுத்துதான் இந்த தேர்தல் நடக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லாம நீ ஏழையா இருக்கிற, முகவரி இல்லாம இருக்கிற, நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற, உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில இந்த ஏழைக்கும் இந்த சாமானியனுக்கும் இந்த நாட்டிலே பணம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, மதம் தேவையில்லை. எங்கள் தலைவர் வெற்றி தளபதி முகம் இருந்தால் போதும். தமிழ்நாட்டிலே ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி இந்த மக்களுக்காக பேச முடியும் என்று வாய்ப்பளித்த எங்கள் வெற்றி தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2.5 வருஷ ஆட்சி பாத்தீங்கன்னா டிவி விவாதத்துல கலந்து பேசிட்டு வருவேன். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று. எனக்கு எதிராக வந்து பேசுறவங்க அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்க்கு வாடகைக்கு வாங்கிட்டு வரவங்க, வாயிலேயே வர சொல்றவங்க, நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க, 2 விழுக்காடு வாங்குவீங்க, 3 விழுக்காடு வாங்குவீங்க, 4 விழுக்காடு வாங்குவீங்க அப்படின்னு கேலியும் கிண்டலும் நையாண்டியும் செய்தார்கள். என்னோட காரெல்லாம் அடிச்சாங்க. என்னை பாத்தீங்கன்னா என்னோட மத ரீதியாகவே நீங்க ஒரு விவாதத்தில் நடந்திருக்கு, நான் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கேன். என் தொப்பியை கேவலப்படுத்தி பேசினார்கள் இந்த நாட்டிலே. யாரு? வாடகைக்கு வாய் வாங்கிட்டு வரவங்க. அப்ப எங்களோட அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் நான் வருவேன், இந்த மாதிரி நடக்குது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும், நீங்க தைரியமா இருங்க என்று எங்களுக்கு தைரியத்தை ஊட்டியவர் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். விவாதத்தில் எங்களை போய் அவர்கள் இதெல்லாம் நடத்துது, இப்படிலாம் பேசுறாங்க, என்னால டிவிலே போய் உட்கார முடியல, என்னை நக்கலும் ஏடாசினி பண்றாங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு உறுதுணையாக எங்கள் செய்தித்துறை மந்திரி, கல்வித்துறை மந்திரி, மாண்புமிகும் எங்கள் அண்ணன் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எங்களுக்கு உடன் இருந்து அந்த டைம்ல நாங்க வேதனைப்பட்ட விஷயத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய நிகழ்வை பண்ணார். இதெல்லாம் நடந்தது. முதலமைச்சருக்காக பல விஷயங்களை கொண்டு வந்தேன்.
இங்க முதலமைச்சரை புகழ வேணான்னு சொல்லி கல்வித்துறை மந்திரி வந்து பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிட்டு போயிட்டார். புகழச்சியை விழுவ மாட்டாங்க, என்ன நேரம் இருக்கு, நேரத்தை நீங்க வந்து சீக்கிரம் பயன்படுத்தி முடிங்கன்னு சொல்லி. அதனால இந்த அவையில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி இன்று பாகுபாடு பாராமல் நீதிக்கும் நேர்மைக்கும், என் குழந்தை வீட்டுக்கு போனாலே இப்ப எப்படி கூப்பிடுதுன்னா, மாண்புமிகு மதார் பதுருதீன் அவர்களே உட்காருங்க, அந்த மாதிரி நடுநிலையாக அவையை நடத்தி வரும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், எங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கூடிய பேரவைத் தலைவருக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், தலைமை அரசு கொறடா மற்றும் அவை முன்னவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உட்பட அனைத்து அரசு அலுவலர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பை பொருந்திய தமிழக சட்டமன்ற மதுரை மத்திய தொகுதி மக்கள் பிரதிநிதியாக நின்று இந்த தருணம் என் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாகவும் பொறுப்பாகவும் கருதுகின்றேன். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த சட்டமன்றத்தில் அனுப்பி வைத்த மதுரை மத்திய தொகுதி மதுரை மக்களுக்கு இந்த நேரத்திலே என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வெற்றிக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை அனைவருக்கும் என் கோடான கோடி நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் நடைபெறும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்றத்திலே முதல் முறையாக 2 வருஷம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு தமிழக வரலாற்றிலே 2 வருஷத்துல முதலமைச்சராக ஆட்சியை பிடிச்சு சட்டமன்றத்தில் முத்திரப்படுத்த ஒரே தலைவர் எங்களோட வெற்றி தலைவர் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 1,72 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை பெற்று பிளாக் பெஸ்டரை பெற்று திராவிட கட்சிகளை திகைத்த வைத்து தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை வெற்றி படுத்த ஒரே தலைவர் எங்கள் வெற்றி தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்கள் சேவை மௌன புரட்சி மூலம் ஆற்றி வரும் மாண்புமிகும் புரட்சி தலைவர் வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் பாசமிகும் புல்லட் ட்ரெயின் வேகத்திலே தமிழக ஆட்சியை தமிழ்நாட்டிலே சிறப்பாக நடத்தி வருகிறார். ஊழல் ஒழிப்பதற்கு புதிய அரசை தொடர்வதற்கு உறுதுணையாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வருகின்றார். சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை நீதிமன்றம் பாராட்டி சமீபத்திலே மாண்புமிகு முதல்வர்களுக்கு பாராட்டு தந்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த 5 ஆண்டு கால நடந்த முறையில் நிதி நிர்வாகம் முந்தைய ஆட்சியாளர்கள் குருவி தலையில் பணங்காய் வைத்தது போல மொத்தத்தில் 10 லட்சம் கோடி கடனை தமிழக அரசின் மீது தமிழக மக்கள் மீது சுமத்திவிட்டு சென்று விட்டார்கள். அதற்குரிய பலனை தற்போது அவர்கள் அனுபவித்து எதிர்வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு கஜானாவை காலியாக்கி இருக்கின்றது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் முன்னேற்றுவதற்காக மகளிருக்காக மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்கள் பல முன்னேற்ற திட்டங்களை அறிவித்து வருகின்றார். அதற்காக நான் என் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிதிநிலை அறிக்கை, காவேரி வைகுண்டாறு நிதி இணைப்பு திட்டத்தை, வைகை கழிவுநீர் திட்டத்தை, வைகை நிதி சுற்றுலா திட்டத்தை, மதுரை புதிய அரசு சட்டக்கல்லூரி ஆகிய திட்டங்களை அறிவிப்பு செய்த மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்களை மதுரை மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் அறிவிச்ச திட்டத்துல நக்கலும் ஏடாசனையும் பண்ணக்கூடிய திட்டம்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகோதிபத்த மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிக்காரங்க இது எதுக்கு கொடுக்கணும், நிதி சுமையா இருக்குன்றாங்க. தாய் மாமன் தொங்க மோதிரம் திட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாயின் அன்பின் இறைவனின் கருணை இருக்கின்றது என்று கிறிஸ்தவ மதம் சொல்கின்றது. தாயே தெய்வம் என்று இறைவன் மதம் சொல்கின்றது, இந்து மதம் சொல்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு படுகின்ற சிரமம் ஏராளம். கர்ப்ப காலத்திலே அந்த பெண் தலை சுற்றல், குமட்டல், வாந்தி என பல்வேறு உடல் உபாதைகளை சமாளித்து
இறுதியில் சுயபிரவேசம் அடையும் போது ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். இத்தகைய மகிழ்ச்சியான தருணத்தில் அவர்களுக்கு ஏழை தாய்மார்களுக்கு உதவுமாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகும் அவர்கள் தன்னை உண்மையாகவே இஸ்லாமியர்களின் ஐவேல கடமையான ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு புனித ஹஜ் பயணத்துக்கு 35,000 மானியத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வெற்றி தளபதியாக தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு இஸ்லாமிய மக்களுக்காக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலே என்ஆர்சி சிஆர்சி என்ற சிஏ என்ற பிரச்சனை இந்தியா முழுக்க வந்தது. அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தலைவர் வெற்றி தளபதி சிஏ என்ஆர்சி குரல் கொடுத்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பாக இருந்தால் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் வக்ஃபுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்தது. வக்ஃபுக்கு எதிரான சட்டம் வரும்போது கேரளா அரசாங்கமே அந்த வக்ஃபுக்கு எதிராக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது நம்ம இஸ்லாமிய மக்கள் பார்த்தாங்க. ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டம், இந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கமாடும் சென்ற இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தர் என்பதுதான் இந்த நிராசன உண்மை என்று பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாகவே நான் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்சாரியா கமிஷன் இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு 5% உதவி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். எங்களோட கழகத்தின் பொதுச் செயலாளர் நான் கூப்பிடுவேன், பாசத்துக்குரிய நானா அவர்கள், நம்ம கண்டிப்பா அரசாங்கம் அமைஞ்சோன்னு கொடுப்போம் நானா. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில 234 தொகுதியில 5 விழுக்காடு 13 இஸ்லாமியர்களுக்கு வாக்கு பாத்தீங்கன்னா தேர்தலை இடம் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இன்றைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கிறோம், இஸ்லாமியின் பாதுகாவலர் பேசினாங்க. காகிதம் இல்லத்தவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நீங்க சொல்லணுமா? மாண்புமிகு தொழிலாளர் அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க. என்ன சொல்லுங்க, அனுப்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி பாத்தீங்கன்னா இல்ல நான் முடிச்சிடுறேன் சார், நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல தீவிரவாதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை ஆற்றிக் கொண்டிருப்பதனால் நான் குறுக்கிடக்கூடாது என அமர்ந்திருந்தேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சிறைவாசிகள் விடுதலையில் கூட ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் CV சண்முகம் அவர்கள் இருந்தபோது
திண்டுக்கல் மீரான் மைதீன் போன்றவர்கள் விடுதலையாவதற்கு அவர் துணையாக இருந்தார். அடுத்து வந்த திமுக ஆட்சியிலே இது பற்றி பல முறையீடுகளை செய்த போது அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்புகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்கள் பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கியதாக சொன்னார். அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல நீண்ட கால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்ட கால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டு அமர்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லும் போது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு திமுக அரசு தான் கொடுத்தது என்று சொன்னார். உண்மைதான், நாங்கள் இல்லை என்று சொல்ல. அதற்காக எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் சரி தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் அழைத்து கொண்டு போய் போராடி முன்னாள் முதல்வர் கலைஞரிடம் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் அது செய்தது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 3.5% இடஒதுக்கீடை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தது நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மறைந்த தலைவர் சிராஜுல் மில்லத் சந்தன தமிழறிஞர் அப்துல் சமத் அவர்கள் ஒரு மாநாட்டின் போது அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவரிடத்திலே இந்த கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள். இந்த கோரிக்கையை நிறைவு செய்து அன்றைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது கூட இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் போது பார்ப்பதற்கு முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே இல்லையே என்ற ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதோடு மாத்திரமல்ல, இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சிராஜுல் மில்லத்தினுடைய நூற்றாண்டு விழாவிலே பேசிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம் லீக் தலைவர்கள் எங்கள் தலைவரை சந்தித்து இந்த இடஒதுக்கீடு கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்பதை அந்த மாநாட்டிலும் அவர்கள் தந்தார்கள் என்பது நம்முடைய முஸ்லிம் லீக்கில் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கை. அன்பு சகோதரர் சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவருடைய கோரிக்கை, அனைவருடைய கோரிக்கை ஏற்றுத்தான் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் சொல்லணும். ஆனா முஸ்லிம தீவிரவாதிக சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான், அது இல்லன்னு மறக்கவே முடியாது. சொன்னதுதான். இல்ல, அவைக்கு உறுப்பினர் நீக்கிறேன், அவைக்கு நீக்கிறேன். வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேண்டாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்முடைய பேசுகிற மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அரணாக இருந்திருக்கார் என்று அவர் பெருமைப்படுத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஏன்னா அந்தந்த கட்சி தலைவர் அப்படிதான் பெருமைப்படுத்துவார்கள், அதையும் எனக்கு மாற்றல. ஆனால் போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்கள் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்தில் அதுக்கு விட்னஸே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர்
இதுவும் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போல நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க அமைதியா இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம் அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனா நாளா யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. எல்லாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவை உறுப்பினர் பேசியது தவறாக இருக்குமேயானால் அதை வந்து நீங்கள் அவை கண்டிப்பா உறுதியா நீக்குவேன். அவை முன்னவர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் முடித்து வைத்ததற்கு பிறகும் இந்த சொற்றொடரோடு அவை அடுத்த தொடர் நடவடிக்கை போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருந்தால் அரசியல் ரீதியாக பேசலாம், மோதிக்கொள்ளலாம், மணிகணக்கில் கூட பேசலாம். மாண்புமிகு கூட்ட மேடையில பேசுவது போல பேசாம முன்னாள் முதலமைச்சர் அதை தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு 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 சுமூகமாக போக வேண்டிய ஒரு சமுதாய பிரச்சனையை பேசும் பொழுது, மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசும் பொழுது பேசுபவர்களும் வார்த்தையை பார்த்து பேச வேண்டும், கேட்டுவிட்டு பதில் சொல்லுபவர்களும் வார்த்தையை பேசினால்தான் வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை சட்டமன்றம் விரும்புகிறது என்ற பொருள். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு மதுரை உறுப்பினர் பேசும் பொழுது தீவிரவாதிகள் என்று திமுக சொன்னார்கள் என்று வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறது. பிளீஸ், அந்த வார்த்தைக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்துமே தவிர அவர் பேசுவதில் நாங்கள் தலையிடவில்லை. அதன் பிறகு சகோதரி பேசினார். அவர்கள் தரப்பு அப்படி என்றால் நாங்கள் இஸ்லாம் மக்களுக்கு செய்த சலுகைகளை சொல்லுகிறோம். எனவே இரண்டும் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்பட்ட இடர்பாடை தவிர தயவு செய்து என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாரன் என்பதை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து இடத்துல நின்று பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் தவறா பேசியிருந்தா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உங்களை நான் அனுமதிக்க போ. நீங்கள் மேற்கொண்டு பேசுகிற விடயங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் இருங்க, வந்து ஆதாரத்தை என்கிட்ட காட்டி விட்டு பேச நான் அனுமதி அளிக்கிறேன். இருங்க, உட்காருங்க, இருங்க. அதுக்குள்ள வந்து மாண்புமிகு உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மதிப்புமிக்க இந்த பேரவையில முன்வைக்கக்கூடிய கருத்துகள் பேரவைக்கு வெளியே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு துணையாக போய்விடக்கூடாது. இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. இதற்கு ஒரு சில விஷயங்களை நான் இங்கே விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. நான் உங்களுக்கு நன்மையா தான் நான் பேச போறேன். இங்க இருக்கக்கூடிய முன்வரிசை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பதற்றத்தை உருவாக்குவதிலே நீங்கள் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு அவையிலே ஒரு கருத்து வந்த பிறகு முழுமையாக பேசுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற போது மதக்கலவரங்களை அவர்கள் ஒடுக்கியிருக்கிறார்கள், கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள், மதவாதத்தை தடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே நாம் பாராட்டுகின்றோம், மனதார ஏற்கின்றோம். ஏனென்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் சவளை பிள்ளைகள். தங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் அரவணைப்பாக இருந்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். இந்த நிலையில ஒரு பாராட்டையும் நன்றி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவை முன்னவருடைய வேண்டுகோளையும் ஏற்று, அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய வேண்டுகோளையும் ஏற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவை குறிப்பிலே நீக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள், வரவேற்கிறேன். கூடுதலாக ஒரு செய்தி, சர்ச்சை அல்ல,
இங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர் கணேஷ் பதிவு செய்தார். இந்த முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக அதிகமான மண்டல மாநாடுகளை நடத்தியவர்கள் நாங்கள் என்று சொன்னார். அது உண்மை. அதே போன்று களத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் அதனை அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பதும் வரலாறு. இதே பேரவையில் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய தேசிய முன்னாள் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சம்ஸ்ரே மில்லத் அவர்கள் பேசினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மணியண்ணன் பேசினார்கள். காங்கிரஸ் கட்சியில இருந்த அண்ணன் ஹாரூன் எம்பி அவர்கள் பேசினார்கள். இப்படி பலரும் பேசியிருக்கிறார்கள். 2006 ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இதற்காக ஒரு ஆணையத்தையும் அமைத்தார்கள். எல்லாருடைய வேண்டுகோளையும் ஏற்று கலைஞர் அவர்கள் நீண்ட காலமாக இந்த மக்களுடைய வலியை புரிந்து கொண்ட காரணத்தினாலே, இயல்பாக அந்த சமுதாயத்தோடு ஒரு பிணைந்த உறவு வைத்திருந்த காரணத்தினாலே அவர் 2007ஆம் ஆண்டு இந்த முஸ்லிம்களுக்கு 3.5% கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொடுத்தார்கள். இதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்தார்கள். இந்த அவையில ஆதரிப்போடு அது வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பாராட்டத்தக்க மகிழ்வான வரலாறு. இந்த நிலையில இணக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில எந்த கருத்தையும் யாரும் இனியும் சொல்ல வேண்டாம் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்துக்களும் முஸ்லிம்களும் தாய் பிள்ளையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூமி இது. இந்த பூமியில நாம் எல்லோரும் ஆச்சரியமின்றி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நிலையில் இருக்கின்ற பொழுது பேதத்துக்குரிய கருத்துக்களை கூறி இணக்கத்தை பால்படுத்தக்கூடிய எந்த கருத்துகளையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அசார் பதுன் அவர்கள் நீங்க ஆதாரத்தை காட்டி விடுங்க. ஆதாரத்தை என்னிடம் காட்டிவிட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார். அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதி மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தோட மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவை தலைவர் அவர்களே, பேரவை அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்கைக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கைக்குள்ள வரேன். பாருங்க பேரவை தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுக்குள்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்துல பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். எங்க அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் லீக்னு அதுல பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனை சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல இருங்க. இல்ல மீண்டும் இல்லைங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போது நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது பேசுங்க.